ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. மின்சார ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, ஒட்டுமொத்தமாக ஜாக்டோ ஜியோ போராடிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை திமுக கையாளுற விதம் மிக 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 மோசமா இருக்கு. இந்த இடத்துல விஜய் உள்ளே பூந்து கவலைப்படாதீங்க, நான் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தரேன் ஆதரவாக பேசினாலே அந்த ஊழியர்களுடைய வாக்குகள் இவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செய்வாங்களா செய்யல, அட்லீஸ்ட் இந்த போய் நின்றுக்கணும்ல. சரி, விஜய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜனநாயகன் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பராசக்தியா ஜனநாயகனா எது அதிகமான கலெக்ஷன் அடிக்கும்? இது வந்து ஒரு சாமானியன் யோசிக்கலாம், கட்சியில் இருக்கிற ஃபுல்லா தான் யோசிக்கலாம். நம்ம சிவகார்த்திகேயன் எப்படி அட்டாக் பண்ணலாம், இதுலதான் ஃபுல் மோடுல இருக்கான். ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த பாக்ஸ் ஆபீஸ் சண்டையை வச்சு அவங்க வந்து ஓட்டிடுவாங்க, நிச்சயமா ஓட்டிடுவாங்க. ஒன்னானா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மலேசியா ஆடியோ லான்ச்ல இவ்வளவு நாட்கள் பேசாத விஜய், நம்ம நண்பர் அஜித் கூட, அப்ப விஜய்க்கு ஒரு தெரியுது இல்லையா, நமக்கு நம்ம ஓட்டு பத்தாது, அந்த நண்பர் அஜித்தோட ஓட்டு நமக்கு வேணும். ஆனா இவன் என்ன பண்றான்? சிவகார்த்திகேயன் ரசிகரை கடி, ரஜினி ரசிகரை கடி, அஜித் ரசிகரை கடி, எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறான். இது என்ன விதமான ஒரு அரசியல் நீங்க பண்ணிட்டு நீ? இவர் சொல்லிடுவார் புஷியானந்த், தம்பி மொத்தம் 8 நாள் லீவ் வருது, 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டிக்கெட் வைக்கிறேன், நல்ல எனக்கு 90 லட்சம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இதான் என்னுடைய ஆசை, எப்படியா செஞ்சு கொடுங்க. இதுதான் புஷியானந்த். காங்கிரஸ் நம்ம கூட வந்துருங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் டிவிக்கே தான் கிளப்பி விடுறாங்களா? நிச்சயமா டிவிக்கு தான் கிளப்புறாங்க. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனும் சொன்ன முதல் விஷயம், நம்ம 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம். 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம். தேர்தலே வரலையே, தேர்தல் தேதியே சொல்லலையே. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன எலெக்ஷனே நடத்தாம நேரடியா வந்து பனையூர்ல இவர் வந்து பதவி எடுத்துடலாம், பனையூர் பவனா இதை மாத்திரலாம். விஜய் நம்புறாரு, ஆமா 160 சீட்டு ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு அவர் நம்ப வைக்கப்படுகிறார். அது அந்த பேச்சை மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு. யாராவது போய் ரியாலிட்டியை பேசணும்னு நினைச்சா பேசாதீங்க. அவங்க தான் அரசியல்வாதி, நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரே முட்டாள், அதனால என்கிட்ட பேசாதீங்க. அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம், அந்த வேலையை அவங்க பார்த்துக்காங்க, கூலிக்கு ஆள் வச்சிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இதுதான் விஜய் சொல்றாரு. 160ங்கிறார் இல்லையா, இதே நம்பர் தான் செங்கோட்டையன் போய் விஜய்ட்ட, சார் 160 ஜெயிச்சிருவாரு சொல்ல மாட்டார். அவர் சொல்ல வைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. ஜானும் அதுவும் சார் தலையிட்ட போய் சொல்லுங்க 160 ஜெயிச்சிருவோம். அவர் எப்படி சொல்லுவார்? அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு ரியாலிட்டி தெரியாது. அவர் தெரியாதா? தம்பி இந்த வேலையெல்லாம் என்ன காமிக்காத. செங்கோட்டையன் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நாங்க போனாலும் அறிவாலயத்துக்கு போனாலும் போவோம், விஜய் பக்கம் போக மாட்டோம். நாங்க பேசுனது ஒருங்கிணைப்புக்காக தான் நாங்கள் பேசணும். செங்கோட்டையன் அவசரமா ஏன் போனாலும் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் ட்ரம்ப் கார்டை பயன்படுத்த முயற்சி பண்ணார். ஆனா இன்னைக்கும் அவர் என்டிஏக்குள்ள அவர் அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அதுல டிடிவியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் ஒரு வேலை அப்படின்னா அவர் அதுல செட்டில் ஆயிடுவார். இல்ல வேற வழியே இல்லைன்னா இங்க போவார். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 பிறந்துருச்சு. தேர்தல் களமும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 2026 களம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதகமாக இருக்கு? யார் தேர்தல் களத்தில் முந்துறாங்க சார்? எல்லா கட்சிகளுமே வந்து போன வருடத்திலேயே களத்துக்கு வந்துட்டாங்க அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் முதலமைச்சர் திமுகலேருந்து ஆரம்பித்தோன்னா திமுக தொடர்ச்சியாக களத்தில் வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசாங்கம் சார்பாக பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். திமுகவுடைய கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய கூட்டங்கள் நடக்குது, நகர கூட்டங்கள் நடக்குது. ஓரணிகள் தமிழ்நாடுன்னு அந்த ஆப் ஒன்று லான்ச் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் டிபேட்டபிளாக ஆச்சு, கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ்லாம் ஆச்சு. பட் ஆனால் பண்ணாங்க. நிறைய பேர் உள்ள சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. எஸ்ஐஆர் போகும்போது அவங்க பூத் முகவர்கள் எவ்வளோ கடுமையாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற நம்ம கண் கூட பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இந்த தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை ரொம்ப விரைவாகவே துவங்கிட்டார். அவர் கேட்கும்போது கூட இல்லைங்க மழை காலம்லாம் வந்துடும், அந்த நேரத்தில் வந்து நான் பண்ண முடியாது, நான் இப்போயே ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளுக்கு பக்கத்தில் அவர் போயிட்டார். நடுவில் கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்துச்சு விஜயோட பிரச்சாரத்தினால. பட் ஆனால் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் வெவ்வேறு மாநாடுகள் போடுறாரு, நம்ம பார்க்கிறோம். இது கால்நடைகளை காப்பாற்றும் மாநாடு, மரங்கள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, நிறைய மாநாடு போடுறாரு. வித்தியாசமான சில முயற்சிகள் பண்றாரு. பட் கன்சிஸ்டன்டா கேண்டிடேட்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லா பேரையும் இப்போ நமக்கு தெரியும். இப்போ இனம்பகனம் கார்த்திக் பேர் சொல்லிட்டாரு. நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டாரு. நிறைய இடங்கள்ல வந்து கேண்டிடேட்ஸை இறக்கி மக்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்க களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நீங்கள் பாஜகவும் வந்து பூத் முகவர்களுக்கான மாநாடுகள் நடத்துனாங்க. அமித்ஷா அவர்கள் இப்போ வரப்போறாருன்னு நம்ம பார்க்கின்றோம். பியூஷ் கோயல் ஏற்கனவே வந்தார். அந்த தேசிய தலைவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க.
காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பார்க்கல. நீங்க களத்துல வந்து ரொம்ப செயல்பாடு பண்றாங்கங்கிறத பார்க்கல. பட் ஆனா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா நாங்க எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி தான் பயணிக்க போறோம் ஆமா. அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கலாம். நீங்க 4 முனை போட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம 3 பேரை பத்தி பேசிட்டோம். பேசாத ஒருத்தர் விஜய் அவர்கள். பக்கா மாஸ். பக்கா மாஸ் கட்சி தான். நீங்க வந்து தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் நான் வெளியே வருவேன். ஓகே, நீங்க வந்து என்ன ஈரோடு கூப்பிட்டீங்களா, ஈரோடுக்கு வரேன். பாண்டிச்சேரி கூப்பிட்டீங்களா, பாண்டிச்சேரிக்கு வருவேன். சரி சார், உங்களுடைய சொந்த கட்சி கூட்டத்திற்கு, பொதுக்குழு கூட்டத்துக்கு, செயற்குழு கூட்டத்திற்கு நீங்க அமைச்ச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருவீங்களான்னா இல்லப்பா அதுக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லை, அது என்னோட வேலை இல்லை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், திமுகல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடந்தாலும் சரி, நேரடியா. அதாவது அறிவாலயத்திலேயோ அல்லது வந்து ராயப்பேட்டா ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்திலேயோ கூட்டம் நடந்தாலும் சரி, கட்சியினுடைய முக்கியமான தலைவர் அங்க இருப்பாரு. ஆமா. திமுகனா திமுக தலைவர் தலைவர் இருப்பாரு, இருப்பார். அதிமுகனா அதிமுக எடப்பாடி பொதுச் செயலாளர் பழனிசாமி இருப்பார். இருப்பார். ஆமா. அது வீடியோ கான்ஃபரன்சிங்கா இருந்தாலும் அவர் இருப்பாரு, இருப்பார், பேசுவாரு. இருப்பார். ஆமா. ஆனா தாவே இல்லைங்க, அதுதான் சொல்றேன். ஏன்னா இது நம்முடைய கட்சின்னு அவங்க உணர்றாங்க. இது என்னுடைய கட்சி, இந்த கட்சிக்கு நான் தலைமை ஏற்றிருக்கேன். அப்ப நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இல்ல மற்றவங்க சொல்றதை நான் கேட்கணும். மாவட்டச்சாளர்கள் அவங்களோட குறைகளை சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த இடத்துல வீக்கா இருக்கும், எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த சில நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க. இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை போய் இந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நாள் காசு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க, நீங்க லேப்டாப் ஸ்கீம் கொண்டு வரீங்க, எதுக்காக கொண்டு வர்றீங்க, மாணவர்கள் ஓட்டு போகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, அதனால கொண்டு வர்றீங்கல்ல. அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, கலைஞர் காலத்துல உங்க வீட்டுல அரசு ஊழியர்கள் இருந்திருக்கலாம், யாருக்கு போட்டு திமுக. உதயசூரியன் தாங்க அரசு ஊழியர்னா, உதயசூரியன் எழுதப்படாத விதியா இல்ல. 2001 ஜெயலலிதா வராங்க, அரசு ஊழியர்களை மிக கடுமையாக வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. தூக்கி ஒரே நைட் தூக்கி உள்ள போற எல்லாத்தையும் ஒரு புது சட்டம் பாய்ச்சிருங்கிற அளவுக்கு டிஎன்பிசிங்கிற அமைப்பே கலைச்சாங்க. கலைச்சாங்க. எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ பொதுவாகவே இப்போ எங்க அப்பா போலீஸா இருந்தாரு, யார் உதயசூரியன் தான். இதுல என்னப்பா கேள்வி, எங்க அத்தை டீச்சரா இருக்காங்க, உதயசூரியன் தானே போடுவேன், வேற யாருக்கடா போடுவேன். இதுதான் காலமாக அரசு ஊழியர். இன்னைக்கு அதுவும் இல்லாம அந்த போஸ்டல் ஓட்டு எண்ணும் போது திமுக தான் லீட்ல ஒரு ஆப்வியஸ்லி அது வந்து எதிர்கட்சியாக போதுனா கூட திமுக தான் வரும்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்னைக்கு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. நீங்க ஒண்ணு நேற்று இல்ல நீங்க போன வாரத்துக்கு கடைசி டிசம்பரோட எண்ட்ல போராட செக்டரே இல்ல, எல்லாருமே போராடுறாங்க. ஆசிரியர்கள் எல்லா செக்டரும், இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, நீங்க வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, பார்க்குறோம், மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் இடைநிலை செவிலியர்கள் போராடுறாங்க, தொகுப்பூதியம் வாங்கிட்டு எங்களை பெர்மனன்ட் ஸ்டாஃப் பண்ணுன்னு சொல்லி மின்சார ஊழியர்கள் போராடுறாங்க, நீங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க. ஒட்டுமொத்தமாக ஜாக்டோ ஜியோ போராடிட்டு இருக்கு. இந்த ஊழியர்கள் தனித்தனியா போராடுறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க வாங்க நம்மள ஜாக்டோ ஜியோல சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6ஆம் தேதியில இருந்து ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒருவேளை போராட்டம் என்று நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு தம்பிச்சிரும். நீங்க காவல்துறையை விட்டு அப்புறமா போய் நீ இந்த டாய்லெட்டை லாக் பண்ணிட்டு வா, பஸ் ஸ்டாண்டை லாக் பண்ணிட்டு வா, தூக்கி போடு, எதுவும் எந்த காவல்துறையாலும் பண்ண முடியாது. இதுல ரொம்ப மோசமான விஷயம் நான் என்ன, இது வந்து நான் கூடுதலா சொல்ல விரும்புறேன். இந்த போராட்டத்தை திமுக கையாளுற விதம் மிக 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 மோசமா இருக்கு. மனித உரிமை மீறல், அப்பட்டமான மனித உரிமை மீறலா இருக்கு. இப்ப டாய்லெட்டை லாக் பண்ணு, பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்களை அரெஸ்ட் பண்ணு, ஹராஸ் பண்ணு. நீ வந்து செவிலியர்கள், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அந்த செவிலியர் தான் பார்த்து காப்பாற்றி விடுவாங்க, அவங்களை ஹராஸ் பண்ணுங்கிற அளவுக்கு மோசமா இருக்காங்க. அப்ப நீ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அரசு கை விடுறாங்கன்னா, அப்ப அரசு ஊழியருக்கு நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் கூட அப்படி சொல்றாங்க. ஒரு வாட்டி என்ன சொல்றீங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, பிடிஆர் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிடிஆர் தாங்க தடுக்கிறாரு. அப்ப பிடிஆர் தூக்கியாச்சு, தங்கம் தென்னரசு வந்துட்டாரு, ஏன் மாறல அப்படின்னு இப்பதான் அவங்க என்ன உணர்றாங்கன்னா, பிரச்சனை அமைச்சர்கள் இல்ல, டிபார்ட்மெண்ட் இருக்கிறாரு. பியூரோக்ராட்ஸ் என்ன சொல்ற, சார் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இது கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியும். இப்படி நீங்க போனிச்சுன்னா அடுத்த வருஷம் அரசு ஊழியரோட ஒரு ஓட்டு கூட வராது அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மாவட்ட செயலர்கள் இந்த கன்சர்ன்ஸை சொல்றாங்க. ஓரணில் தமிழ்நாடு குறித்து முதலமைச்சருக்கு கடுமையான பார்வை இருக்கிறத சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, ஓரணில் தமிழ்நாடு இவங்க லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க, எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸை இதை கம்பேர் பண்றாங்க. எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸ் வந்த பிறகு ஓரல் தமிழ்நாடு நீங்க சேர்த்த பாதி பேர் காண போயிட்டான், இறந்து அவர் என்ன வேலை செய்யறா, ரைடு விடுறாரு. இன்னைக்கு என்னதான் வேலை செய்றீங்க, நான் கடுமையான அதிருப்தியில் இருக்கேன் அவர் காமிக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களுக்கு போறாரு, நீங்க மாவட்ட செயலர்கள் கூட்டம் கூட்டுறாரு, எல்லா இடங்களையும் அவருக்கு ஒரு மாதிரி கூட்டம், சில இடங்கள் நல்லா வருது, சில இடங்கள்ல வரல. அவரு அந்த அதிருப்தியை காமிக்கிறதும் சரி, அவங்க என்கரேஜ் பண்றதும் சரி, எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும். கூட்டணி கட்சிகளோட தொடர்ச்சியாக வந்து உரையாடி ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கின்றோம். ஸோ இது எல்லாமே ஒரு கட்சியாக நீங்கள் செயல்பட்டு ஆக வேண்டிய தருணம். நீங்க கேட்டதில்லை, இதுல விஜய் எந்த இடத்துலையுமே பொருந்தாம. இப்ப நம்ம இவ்வளவு போராட்டம் நடக்குது இல்லையா, ஒரு பக்கம் விஜய் என்ன பண்றாரு சார், இதுவே வந்து நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் வந்து இந்த சினாரியோ புரிஞ்சு பார்க்குறேன். அந்த காலகட்டங்களையும் இந்த ஆட்சி முடிய போற தருவாயில எல்லா அரசு ஊழியர்களும் மிக கடுமையான போராட்டம், எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்துச்சோ அங்கெல்லாம் ஸ்டாலின் நாங்க ஆட்சிக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் ஆட்சி அமைந்தவுடன்
இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஒரே ஸ்டேட்மெண்ட் டெம்ப்ளேட் எல்லா இடத்துலயும் சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து 311 இது வாக்குறுதி நம்பர் 356 நீ வந்து ஆசிரியர்களுக்கு போட்டுக்கோ, பகுதியினர் ஆசிரியர்களுக்கு அவங்க ஒரு 411 போடு, ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் வாக்குறுதி எழுதி அப்படிதான் வாங்கினாங்க. ஏமாத்தினாங்க வேற விஷயம். இன்னொன்னு, ஆனா எல்லா இடத்துலயும் போய் நின்னாங்க. அத வந்து எடப்பாடி அவர்களும் பண்ணிருக்கணும், விஜயும் பண்ணிருக்கணும். விஜய் தான் எங்க இன்னைக்கு நீங்க இப்போ இந்த போராட்டம்லாம் உண்மையில எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், அதற்கு பிறகு இன்னைக்கு நீங்க செவிலியர்கள் மட்டும் எடுத்துக்கலாமே, இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது 2014-15 தான் எங்களுக்கு வந்து டெம்பரரி ஸ்டாஃபா எடுக்கிறாங்க. 2 வருஷத்துல பெர்மனன்ட் ஆக்குறேன்னாங்க. ஜெயலலிதா ஆக்கல. சரி, அடுத்து எடப்பாடி ஆக்கல. நாங்க போராடி பார்த்தோம். கோவிட்ல அவங்களுடைய பங்கு கோவிட்ல தான் இவங்க சொல்றாங்க தொகுப்பூதியமா 14,000 ஆக்கணும், அது நாங்க செஞ்சதுன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தார்மீகமாக போய் அந்த இடத்துல உரிமை கோர முடியாது. உள்ள ஜாக்டோஜியாவே வந்து பழைய ஓய்வு திட்டத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன். என்ன கேட்பாங்க, நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க சார், என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல விஜய் உள்ளே பூந்து கவலைப்படாதீங்க, நான் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தரேன் ஆதரவாக பேசினாலே அந்த ஊழியர்களுடைய வாக்குகள் இவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செவிலியர்கள் போராட்டம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஓகே சம வேலை சம ஊதியமா, எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்கன்னு, இன்னும் 7000 பேருக்கு போஸ்டிங் பண்ணலையா, நான் ஆட்சிக்கு வந்தால் போட்டு தரேன், என்னால் பண்ண முடியும், நான் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வேலைகளை நான் பார்ப்பேன். செய்வாங்களே செய்யல, அட்லீஸ்ட் இந்த போய் நின்றுக்கணும்ல. கட்சிக்காரங்க உடனே என்ன சொல்றாங்க, ஆதவர்ஜுனா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஆதவர்ஜுனா போறதை பத்தி நான் கேட்கல, புஷியானந்த் போறதை பத்தி கேட்கல. விஜய் போகல மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஜனநாயகனுக்கு பிறகு விஜய் ட்விட்டர்ல ஒன்னே வாழ்த்து போட்டிருக்காரு, புத்தாண்டு வாழ்த்து மட்டும் தான் போட்டிருக்காரு. ஸோ ஜனநாயகன் நான் பிஸியாக இருந்தேன், எனக்கு கடைசி படம் நான் ரொம்ப இமோஷனலாக இருக்கேன், அதெல்லாம் ஓகே. ஒரு அறிக்கை எழுதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அறிக்கை நீங்கள் எழுத போகிறதில்ல. ஜான் வந்து ஒரு அட்ராக்ட் கொடுத்து, தம்பி ஒரு அறிக்கை எழுதி கொடுப்பா, அரசு ஊழியர் ஒன்று எழுதி கொடு, ஒரு செவிலியர் ஒன்று எழுதி கொடுன்னு எழுதி வாங்க போறீங்க. அதை நீங்கள் பார்க்க கூட போகிறதில்ல. அதை கூட செய்யாமல் நீங்கள் என்ன பண்ண, ஒட்டுமொத்த கட்சியும் எப்படி நீங்கள் அப்படி இருக்க முடியுது? இந்த எல்லா போராட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் நடக்குது. நீ செவிலியர்கள் போராட்டம் த்ரூஅவுட் தமிழ்நாடு நடக்குது. நீ பாளையங்கோட்டையில் சிஎம் வந்து ஒரு பக்கம் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்காரு, அந்த இடத்துல போராடுற செவிலியர் பேசுறாங்க, நாங்கள் இப்போ நினச்சா 1/2 கிலோமீட்டர் தாங்க போய் அங்கே போய் முற்றுகை பண்ண முடியும், நாங்கள் பண்ண விரும்பலை. அப்போ அந்த இடத்துல ஒரு தாவேக்கு நிர்வாகி நின்றுக்கணுமோ நின்றுக்க கூடாதா? நிச்சயமா. எஸ்ஐஆர் பற்றி விஜய் வீடியோ படம் ரொம்ப போட்ட வீடியோவே ரொம்ப லேட்டு. சரி, எஸ்ஐஆருக்காக எத்தனை பூத் முகவர்கள் உங்கள் கட்சியிலேருந்து போய் நின்னாங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ அவர் விஜய் ஓட்டுப்பா, விஜய் ஓட்டுக்கு வந்து எனக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் சொன்னீங்க, ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்களா? அப்போ நானும் கூட இருக்கேன், என் ஆள் ஓட்டு குடியா சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரி, அது செய்யலை, ஓகே. இப்போ ஃபார்ம் 6 கொடுத்துட்டு உங்களோட ஜென்சி கிட்ஸ், புதிய வாக்காளர்கள் 18 வயது தாண்டியவர்கள், அவங்களுக்கு நீ இப்போ என்ன பண்ணணும், ஃபார்ம் 6 இந்தாம்மா கொடு, இந்த பாப்பா செஞ்சு கொடு, தம்பி ஃபில் பண்ணு, நான் உனக்கு வாங்கிட்டு போய் யார்ட்ட கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன். சரி, இந்த மக்கள் நீதி மையம் லாஸ்ட் எலெக்ஷன் அவங்க பண்ணாங்க. என்ன பண்றாரு விஜய்? ஸோ விஜய் வந்து என்ன சொல்றாரு, களத்தில் இல்லாதவர்கள் பற்றி நான் பேசவே இல்லை, களத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் மட்டும்தான். களத்திலே இல்லாத ஒருத்தர் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்க முடியுமே தவிர எல்லோருமே களத்தில் இருக்கிறாங்க. இப்படி இந்த களத்தில் அதுவும் சின்ன சொல்லப்போனால் ஹார்ட் எனக்கு 100 நாட்கள், இன்னும் 100 நாட்கள் கடுமையாக எல்லோரும் கடைசி கட்டத்தில் வேலை செய்ய வேண்டியது. நீங்கள் அதற்கு பிறகு தேர்தல் நேரம் தான், எனக்கு ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் கூட வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி வந்துருச்சுன்னா இந்த 100 நாட்களில் கூட விஜய் இன்னும் வேலை செய்ய தயாராக இல்லை. சரி, விஜய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், ஜனநாயகன் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பராசக்தியா ஜனநாயகனா எது அதிகமான கலெக்ஷன் அடிக்கும்? இது வந்து ஒரு சாமானியன் யோசிக்கலாம், கட்சியில் இருக்கிற ஃபுல்லாக தான் யோசிக்கலாம். நம்ம சிவகார்த்திகேயனை எப்படி அட்டாக் பண்ணலாம், நம்ம இவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம், இதுல தான் ஃபுல் மோடுல இருக்கான். ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டையை வச்சு அவங்க வந்து ஓட்டிடுவாங்க, நிச்சயமா ஓட்டிடுவாங்க. நீங்க பொங்கல் ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் லீவ் இருக்கா, 18ஆம் தேதி வரைக்கும் 18 நாள்ல நாங்க 500 கோடி வடை சுடணும், அந்த சைடு ஒரு வடை சுடணும். இந்த 2 வடையில எது வந்து பெரிய வடை அப்படிங்கிறதா இன்னைக்கு கதையாக இருக்க போயிருது. சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்றது, நீங்க வந்து அடுத்தடுத்து ஜெயம் ரவியை பிடிச்சி கடிப்போம், நம்ம இவரை முரளி பையனை ஆதம் முரளியை பிடிச்சி கடிப்போம், எல்லாத்தையும் போய் கடிக்கிற வேலைகளை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுதான் இந்த ரசிகர்களுக்கும் சரி, விஜய் வித்தியாசமா ஏதாவது பண்றாரா இல்ல ஒன்னு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மலேசியா ஆடியோ லான்ச்ல இவ்வளவு நாட்கள் பேசாத விஜய், நம்ம நண்பர் அஜித் கூட, அப்ப விஜய்க்கு ஒரு தெரியுது இல்லையா, நமக்கு நம்ம ஓட்டு பத்தாது, அந்த நண்பர் அஜித்தோட ஓட்டு நமக்கு வேணும். ஆனா இவன் என்ன பண்றான், இந்த விமல் ரசிகரை கடி, சிவகார்த்திகேயன் ரசிகரை கடி, ரஜினி ரசிகரை கடி, அஜித் ரசிகரை கடி, எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறான். அவன் கடுப்பாவனா ஆக மாட்டான், அவன் போய் நான் ஓட்டு போடுவான், போடுறேன் இல்ல பாஜக ரஜினி ரசிகர்களை போட்டு அடி அடிக்கிறானுங்க. இது எந்த விதமான ஒரு அரசியல் நீங்க பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த ஃபேன் பாய் மொமெண்ட்ல இப்போ வரைக்கும் டிவிகே தொண்டர்கள் ஏங்க நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் போய் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ல போய் பங்கேற்கிறாங்க. இன்னொரு புஷியானந்த் சீக்கிரமே போயிட்டார். சரி, ஓகே, ஒரு உண்மையில நம்ம படத்துல அந்த காட்சியெல்லாம் பார்க்குற மாதிரி புது டேரக்டர் நெல்சன் வராரு, அவரெல்லாம் வந்து ரிசீவ் பண்ண போறாருன்னு பார்த்தா அங்கேயே போய் பிளாக் டிக்கெட் விற்கிறானுங்க. ஒருத்தர் ஃபோன் பண்றாருங்க, டிக்கெட் வேணுங்க, டி நகர் அப்பனோட 20 டிக்கெட் இருக்குப்பா, பிளாக்ல வித்துட்டு இருக்காம வாங்குறானுங்க. இவன் திருந்தவே மாட்டான், எங்க போனாலும். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ இந்த ஒரு வாரம் என்ன தெரியுமா ஒர்க்கு, இவர் சொல்லிடுவார் புஷியானந்த், தம்பி மொத்தம் 8 நாள் லீவ் வருது, இந்த 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டிக்கெட் வைக்கிறதுக்கு நல்ல
எனக்கு வழக்கமாக நீங்கள் கோட்டில் 4 நாள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க, 40 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சேன், எனக்கு 90 லட்சம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை, எப்படியா செஞ்சு கொடுங்க. இதுதான் புஷி ஆனந்த். என்ன சார் இதுதான் எங்க அவருக்கு தேட்டர்லேருந்து கலெக்ஷன், நேட்டிலேருந்து கலெக்ஷனு, இந்த முதல் நாள் ரசிகர் மன்றம் ஓட்டுறது, 2வது நாள் ரசிகர் மன்றம் ஓட்டுறது, இதில் என்ன கலெக்ஷன் பார்க்க முடியுமோ கலெக்ஷன் பார்த்து, நீ பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் அந்த கட்சி. நீங்கள் ரொம்ப சிம்பிளான லாஜிக் பாருங்களேன். மாவட்ட செயலாளர்கள் எதற்காக இவங்களே தொடர்ந்துட்டு இருக்காங்க? ரசிகர் மன்றத்தில் இருந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள். ஏன்னா பட கலெக்ஷன் எனக்கு முக்கியம், பிளாக் டிக்கெட் கொண்டது வர முக்கியம், என்னோட ரியல் எஸ்டேட் தொழிலில் அவங்களாம் ஒரு பங்குதாரர்களாக இருக்காங்க, நீ ரியல் எஸ்டேட் பண்ணி கொடு, இதுதான் உன்னுடைய வேலை, இதுதான் உன்னோட பிரதானமான வேலை. இது ஒரு கட்சி. அது இந்த கட்சிக்காக நான் இந்த கட்சி மாதிரி ஒரு கட்சியே கிடையாது, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், விஜய் தான் ஒரு மீட்பர் என்னென்ன கதைகள்லாம் நேற்று முதற்கொண்டு சில பேர்கிட்ட பேசுகிறேன், நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். ஏன் ஓட்டு போடுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். ஒரே ஒரு காரணம், ரசிகர் மனப்பான்மையில மட்டுமே இருக்காங்களே தவிர சார் அதை தாண்டி எதுவுமே இல்லை. அதை விட்டு வெளியே வரேன் சார். அரசியல் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை கிரீஷோடங்கர் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் திமுக கூட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், தாவேக்காவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள்லாம் போய் பார்த்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே மிக கடுமையான அதிருப்தி. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மிக கடுமையான அளவில் காட்டமான ஸ்டேட்மெண்ட், RSS அடிவரடி அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் நம்ம கூட வந்துருங்கிற ஸ்பெகுலேஷன்ஸை டிவிக்கே தான் கிளப்பி விடுறாங்களா? நிச்சயமா டிவிக்கு தான் கிளப்புறாங்க. நீங்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, ஒரு செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம். அது பேர் எனக்கு தெரியல, பட் நிர்வாகிகள் எல்லாரும் வர வச்சாங்க, விஜய் தவிர எல்லாரும் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல முதல்ல ஜான் ஆரோக்கியசாமி அந்த போட்டோல இருந்தார். நீங்க முன்னாடி பார்த்துருக்க முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமியும் மாதவர்ஜனம் சொன்ன முதல் விஷயம், நம்ம 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம். 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம். தேர்தலே வரலையே, தேர்தல் தேதியே இது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன எலெக்ஷனே நடத்தாம நேரடியா பனையூர்ல இவர் பதவி எடுத்துடலாம், பனையூர் பவனா இதை மாத்திரலாம். ஆளுநருக்கான அவ்வளவு பெரிய செலவே, எலெக்ஷன் நடத்துறதுக்கு பல 100 கோடி செலவாகுது. 160 டிக்ளேர் பண்ணிட்டு சரி மிச்சம் மட்டும் யாருப்பா எதிர்கட்சிங்க மட்டும் நீங்க போய் அடிச்சுக்கங்க 2 பேரும் அப்படிங்கிற 160 சீட்டு ஜெயிச்சிட்டோங்கிறது டிக்ளேர் பண்றாரு. இதுல இன்னும் கொஞ்சம் கடுமையா வேலை பார்த்தீங்கன்னா அது 200 வரைக்கும் போகலாம். அது அதோட நிற்கல. அடுத்ததாக பாமக தரப்புக்கு ஜான் இந்த மெசேஜ் அனுப்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே மாற்றம் அனுப்பல வேலை பார்த்தா நீங்க அனுப்புறாரு, சார் நாங்க 160 ஜெயிச்சிட்டோம். எப்படியா 160 ஜெயிச்சிங்க? காங்கிரஸ் கூட தான் இருக்காங்க. காங்கிரஸ் உங்க கூட இருக்காங்களா? காங்கிரஸ் கூட தான் இருக்காங்க. இது விஜய்டே சொல்றாரு, சார் காங்கிரஸ் அவங்க கூட தான் சார் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. யாருப்பா இருக்கா? பிரவீன் சக்கரவர்த்தி. விஜய் கேட்கணும், யாரையா பிரவீன் பேரை கூட நான் கேட்டது இல்லையா? யாரையா பிரவீன் சக்கரவர்த்தி? புரியல சார். சார் தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா கூட படிக்க மாட்டார்ல, அதான பிரச்சனை. ஏங்க நீங்க அதான் சொல்லல, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதே விஜய்க்கு தெரியல. இல்ல ஏன் தெரியல? சார் நியூஸ் கூட பார்க்க மாட்டாரா? சத்தியமா பார்க்க மாட்டார். ஜான் கட் பண்ணி அனுப்புற வீடியோஸை பார்ப்பார். சார் நம்ம பாய் ஒருத்தர் உங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கார் சார், நீங்கள் பாருங்கள் சார், நம்ம வயசான தாத்தா ஒருத்தர் நல்லா பேசியிருக்கார் சார், பாரு. இது மட்டுமே விஜயோடைய உலகமே என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் நம்புறார், ஆமாம் 160 சீட்டு ஜெயிச்சிருவோம், நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு அவர் நம்ப வைக்கப்படுகிறார். அது அந்த பேச்சை மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறாரு. யாராவது போய் ரியாலிட்டியை பேசணும்னு நினச்சா பேசாதீங்க. அவங்க தான் அரசியல்வாதி, நம்ம அரசியல்வாதி கிடையாது, நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரே முட்டாள், அதனால் என்கிட்ட பேசாதீங்க. அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம், அந்த வேலையை அவங்க பார்த்துக்கோங்க, கூலிக்கு ஆள் வச்சிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இதுதான் விஜய் சொல்கிறார். அது யாராக இருந்தாலும், நான் அதை செங்கோட்டையன் யாராக இருந்தாலும், நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக போய் போனீங்க, அவர் 160ங்கிறார் இல்லையா, இதே நம்பர் சார் செங்கோட்டையன் போய் விஜய்ட்ட சார் 160 ஜெயிச்சிருவார் சொல்ல மாட்டார். அவரை சொல்ல வைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. ஜானும் அதுவும் சார் சார் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க 160 ஜெயிச்சிருவோம். அவர் எப்படி சொல்லுவார்? அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு ரியாலிட்டி தெரியாது. அவர் தெரியாதா? இவங்களா நீங்கள் தற்கொலைகளா இருக்கீங்க. அவர் தம்பி இந்த வேலையெல்லாம் என்ன காமிக்காதா, இந்த வேலையெல்லாம் வேற செங்கோட்டையன் ஃபீல் பண்றாரு இன்னைக்கு. என்ன சார் என்னன்னு ஃபீல் பண்றாரு? ஏன் உள்ள போய் சேர்ந்தா ஃபீல் பண்றாரு? ஏன் தாவேக்காவுல சேர்ந்தோன்னு செங்கோட்டையன் ஃபீல் பண்றாரு? நான் முதல்ல சொன்னேன், செங்கோட்டையன் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான நபர்களுக்கு இது சரியான கட்சியாக இருக்கவே இருக்காது. என்னைக்குமே நான் சொல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுறது பெட்டர், இல்லை ஏதாவது இலக்கியம் சார்ந்து தமிழ் சார்ந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு போகிறது பெட்டர், இல்லை பேசாமல் இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி கடைசி காலத்தில் உங்களோட வரலாறு எழுதப்படும் போது 9 முறை ஜெயித்தார், 10வது முறை தாவேக்காவில் போய் தோற்றார், இல்லை தாவேக்கை விட்டு வெளியே வந்தார், இது எதுக்கு இந்த வரலாறு நீங்கள் எழுதணும்? அதான் நான் ஃபீல் என்னைக்கு ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா இந்த கட்சியில் சேர்ந்தோம், இந்த மாதிரி கட்சியாக இருக்காது, கட்சியாகவே இல்லையே, முதல்ல கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நீ ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆனால் பேசும்போது அவர் இப்படி தான் பேசுவார், விஜய் தான் எனக்கு வழி இல்லாமல் இருந்த என்னை அழைத்து கொண்டு சென்றவர். உங்களை விஜய் பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணுறாரு, விஜய் செங்கோட்டையன் வந்திருக்காரா, சரி ஓகே ஜான் வாங்க, புஷி வாங்க, ஆதவர்ஜன் வாங்க, நீங்களாம் சுற்றி உட்காருங்க அப்படின்னா செங்கோட்டையன் எழுத மனம் திறந்து பேச முடியும். ஏன்னா விஜய்க்கு செங்கோட்டையன் என்ன பேசுறாருங்கிறத மொழிபெயர்த்து இவங்களாம் சொல்லணும். சார் அவர் சொல்றது தான் சார், தமிழ்ல தாங்க பேசுவாரு, அவர் அரசியல் பேசுவாருங்க, அரசியல் மொழிங்கிறது விஜய்க்கு தெரியாதுல்ல. சார் இந்த மாதிரி நம்ம ஒரு கேம்பெயின் போகணும் சார், இந்த மாதிரி ஒரு ரூட் பிளான் இருக்கு, ரூட் பிளான் எதுக்கு, ரூட் பிளான் என்ன கேம்பெயின் அப்படிதான் விஜய் கேட்பாரு. அப்போ இல்லை சார் இந்த மாதிரி தேர்தலாம் பிரச்சாரத்துக்கு போகணும், உங்களுக்கு ஒரு வேன் இருக்குல்லையே, அந்த வேன் எடுத்துட்டு எல்லா ஊர்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் போகணும், எல்லா தொகுதிக்கும் நீங்கள் தான் போகணும், ஏன்னா நீங்கள் தான் கட்சியோட தலைவர், நீங்கள் போய் பக்கத்தில் வேட்பாளர் நிற்க வைக்கணும், நிற்க வச்சு இந்த ஊரில் இவர் தான்ப்பா வேட்பாளர்,
நீங்கள் அந்த நேரத்தில் போய் மதுரை விஜய், திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்ன்னு சொன்னால் விஜயோட பேரை தேடிட்டு இருப்பாங்க. சார் இல்லை இந்த இடத்துல விஜய் இல்லைங்க, விஜய் அன்பன் நிற்கிறாரு, இந்த இடத்துல வந்து ஒரு சிவகுமார் நிற்கிறாரு அப்படின்னு பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா சார் தெரியும். இதுதான் சார் பிளான், இதுதான் சார் கேம்பெயின். அதுக்கு ஒரு ரூட் இருக்குது சார், அந்த ரூட்டெல்லாம் அவர் போட்டு கொடுப்பார். எந்தெந்த பாயிண்ட் இருக்கு, எல்லா பாயிண்ட்லையும் நீங்கள் பேச முடியாது, எந்தெந்த பாயிண்ட்டில் மக்கள் கூடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவார் சார். இதை நீங்கள் செங்கோட்டை நான் ரூட் பிளான் போட்டுறேன்ப்பா, நான் கைட் பண்ணுறேன்ப்பா, புரியாது விஜய்க்கு. இதை விளக்கி சொல்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை, இவங்க முதல்ல புரியணும். இந்த 3 பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு விஜய்கிட்ட மொழிபெயர்த்து சொன்னால் தான் புரியும். அதனால் விஜய்கிட்ட இப்போ நேரடியாக செங்கோட்டை இந்த விஷயம்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் நீங்கள் மாற்றணுங்க, இன்னும் கட்டமைப்பு மோசமாக இருக்குது, பூத் நிர்வாகிகளே இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் சொன்னால் விஜய்க்கு புரியுமா? விஜய்கிட்ட பேச முடியுமா? அவரால் பேச முடியாது. அவர் ஒருவேளை தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் ஜான் வாங்க செங்கோட்டை இதை சொல்கிறார் என்னன்னு கேளுங்கன்னு போயிடுவார். இப்படி ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கார் அவர் இன்னைக்கு வரைக்கும். அதான் பிரச்சனை. விஜய்க்கு இன்னுமே ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட், பொலிட்டிக்கலா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை. ஏன் சார் கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் ஜோசியம் பார்த்தாரு, நீங்க வந்து 1 டைம் இல்லை சார் 3 டைம் சிஎம் ஆவீங்க சார் சொன்னார் ஒருத்தர். நீங்க உட்காந்தீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் மாதிரி சார் தொடர்ச்சியா உங்களை அகற்றவே முடியாதுங்கிற அளவுக்கு. எம்ஜிஆர் காங்கிரஸ்ல இருந்து ஒரு வரலாறு இருக்கு சார். அவர் எவ்வளவு வேலை அந்த வரலாறு தெரியாத நீங்க ஆதவர்ஜனா சில பேர் வந்து ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டு சொல்லி பேசுறாங்க. இல்லை, ஆதவர்ஜனாவே வளரிட்டு தானே இருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி எங்கள் தலைவர், எம்ஜிஆர் மாதிரி என்ன, எம்ஜிஆர் மாதிரி உங்க தலைவர் இன்னும் படத்தில் நடிச்சார், அது தவிர என்னன்னு புரியவே இல்லையே. எம்ஜிஆர் எவ்வளவு வேலைங்க, திமுகவுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரிய உழைச்சாரு, எவ்வளவு கூட்டங்களுக்கு போனார் அவர். நீங்க அவர் சிஎம் ஆருக்கு முன்னாடி நான் இப்போ ரொம்ப முக்கியமான தலைவர்கிட்ட பேசினேன், 1000 கூட்டங்கள் எம்ஜிஆர் பேசியிருக்காரு. விஜய் 10 கூட்டம் பேசிட்டாரா? அதாவது அதிமுக ஆரம்பிச்சு 1000 கூட்டங்கள் பேசின பிறகுதான் அவர் சிஎம் ஆகுறாரு. விஜய் 10 கூட்டம் கூட பேசல, ஆனா நான் சிஎம் உட்காந்துட்டேன்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த ஒரு சார் விஜயை வந்து ஏமாத்துறாங்களா சார்? கண்டிப்பா ஏமாத்துறாங்க, கண்டிப்பா ஏமாத்துறாங்க. எங்க காங்கிரஸ் வந்துருச்சு, நீங்க ஒண்ணு இல்ல, அப்ப அவர் என்ன சொல்லணும்? காங்கிரஸ் வந்துருச்சுன்னா ராகுல் காந்தி வரணும், இல்லாட்டினா சில்வப்பிரதேக விஜய் போய் எந்த இடத்துலன்னா, நீங்க கரூர் ஸ்டாம்பீடு நடந்த உடனே ராகுல் காந்தி பேசினார். உண்மை. எஸ், ஆமா தெரியும், ராகுல் காந்தி பேசினார். அதை வச்சு பாருங்க சார், உங்கள்ட்ட ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது கொஞ்சம் சைலண்டா தான் மூவ் பண்ணுவாங்க. திமுக வந்து இதெல்லாம் பூந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால சைலண்டா விஷயங்கள் நடக்கும். எலெக்ஷன் அறிவிக்கும் போது கண்டிப்பா நம்மள்ட்ட உள்ள வந்துருவாங்க, நம்ம சீட் ஷேர் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் அவங்கள்ட்ட சொல்ல போற கதை. சார் இதை எப்படி சார் இதை எப்படி அரசியல் தெரியும்? அதான் சொல்றேன், நீங்க அடிப்படை அரசியல் தெரியும். குழந்தைக்கு அந்த பூச்சாண்டி வரான்னு சொல்லி சோறு விட்டுவாங்களே அந்த கதை சார். இதுதான் இது. நீங்க எதை சொல்றேன் இல்லையா, விஜய்க்கு அடிப்படை அரசியல்ங்கிற ஒன்று தெரிஞ்சா அவர் எப்படி ஜான் என்ன ஜான் நீ பேசுற, நீ சொல்றது ஏதாவது லாஜிக் இருக்கா? எப்படி நான் ஒன்றும் இல்லை 160ங்கிறது நீங்க பொதுக்குள்ள சொல்லுங்க, எப்படி சொல்லு 160 பேர் எழுதி கூடிய கேட்கணுமா இல்லையா? மாவட்ட செயலர் வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டு முடிச்சது மார்ச்ல அப்பதானே போட்டாங்க. தூத்துக்குடி அஜிதா பிரச்சனை பார்த்தோம். அன்னைக்கு தான் நீங்க மாவட்ட செயலர்லயே முடிக்கிறீங்க. ஒன்றியம் எப்ப போடுவீங்க, நகரம் எப்ப போடுவீங்க, கிளை எப்ப போடுவீங்க, வட்டம் எப்ப போடுவீங்க, பஞ்சாயத்து எப்ப போடுவீங்க, உங்க பூத் ஏஜென்ட்ஸ் எப்ப போடுவீங்க? நீங்க அடுத்த உங்களோட டார்கெட் வந்து 2026 இல்ல 2031. நம்ம 2 இயர்லியா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மாவட்ட செயலர் இப்பயே போட்டான்னு சொல்றீங்களா? அந்த பஞ்சாயத்தை உங்களால இன்னும் முடிக்க முடியல. விஜய்க்கு அது தெரியாதா? ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலர் எவ்வளவு முக்கியமான நபர்கள். அந்த மாவட்ட செயலரே ஏன்டா இன்னும் போடாம இருக்குன்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? புசியானதை பார்த்து ஏன் போடாம இருக்க, எதுக்கு 6 பேர் ஏதாவது கேட்கணும் இல்லைங்க. நீங்க மை டிவி ஆப் லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும், ஆகஸ்ட் மாதம். நீங்க வந்து என்ன சொன்னாங்க, எல்லா நிர்வாகிகளும் இதில் இணைந்து விடுவார்கள். நான் சொல்றேன், அந்த மை டிவிக்கு ஆப் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருக்கு? எத்தனை நிர்வாகிகள், நான் பொதுமக்களை விட்டுருங்க, எத்தனை நிர்வாகிகளை நீங்கள் அதில் இணைத்திருக்கிறீர்கள்? உங்களோட பூத் ஏஜென்ட்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கணும். அன்னைக்கு என்னென்ன கதை சொன்னவங்க ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பில் வந்து ஒருத்தர் 100 பேர் சேர்த்தாருன்னா டேஷ்போர்டில் தலைவரோட பார்வைக்கு போகும். தலைவரே ஃபோன் பண்ணி சூப்பர்ப்பா நீ வந்து 100 பேர் சேர்த்துருக்கியான்னு பேசுவார். உங்கள் தலைவர் முதல்ல சேர்ந்துட்டாரான்னு எனக்கு தெரியல, நீங்கள் முதல்ல சேர்ந்துட்டீங்களானே தெரியல. அந்த ஆப்பில் ஓடிபி வரும். இந்த கதையெல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒரு டிபேட்டாக போச்சு. எல்லாருமே மறந்துட்டாங்க, ஒட்டுமொத்த கட்சியுமே மறந்துருச்சு. பிரச்சனை என்னன்னா விஜயும் மறந்துடுறார். ஞாபகம் இருக்கா, மார்ச் 8ஆம் தேதி நான் அப்போல்லாம் கட்சியில் இருந்தேன். முதல்ல இந்த மெம்பர்ஷிப் ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்களா? அப்போ விஜய் என்ன சொன்னார், உங்களோட இலக்கு என்னன்னு சொன்னார்? உங்களுக்கு மறந்துருக்கும், நான் ஞாபகம் வச்சிருக்கேன், 2 கோடி உறுப்பினர்கள் சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு வந்த வடை கதைகள் 50 லட்சம் ஆகிவிட்டது, 60 லட்சம் ஆகிவிட்டது, 90 லட்சம். நானே இந்த வடை சுற்று பேசுகிற நேரங்களில் 90 லட்சம் ஆகிவிட்டது. 1 கோடி. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அந்த ஆப்பை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், ஆப் நல்ல ஆப் தான், அது செஞ்சவங்களும் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் நம்பர்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, 90 லட்சம் அடைந்து விட்டது, 1 கோடியை தாண்டி விட்டது. இன்னைக்கு ஒருத்தர் கூச்சப்படாமல் எழுதுறான், தமிழ்நாட்டில் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி தாவேக 2 கோடி போட்டான், முடிச்சிட்டான். யாரா நீங்கலாம்? தமிழ்நாட்டில் எஸ்சிஆருக்கு அப்புறம் வாக்காளர்களே வந்து 6 கோடி 6 கோடி தான். 2 கோடி நீங்க சொல்றீங்க, என்னடா உங்க கதை புரியலடா எனக்கு. ஓகே, 2 கோடி முடிச்சிட்டான். இன்னைக்கும் வந்து இன்டர்நெட்ல வந்து யார் முதலமைச்சர் போட்டா விஜய் தான் ஃபர்ஸ்ட்ல வராரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் தான் ஜெயிக்கிறாரு. விஜய் தான் ஜெயிப்பாரு. ஒருத்தவன் ஸ்கூல் போயிட்டு வரவங்க எல்லாம் பூரா இறங்கி ஒருத்தவன் 10 இமெயில் ஐடி வச்சுட்டு எல்லாம் போட்டு முடிச்சிடறானுங்க. ஸோ நீங்க வந்து அப்போ அந்த விஜய் மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டோம்.
அவர் விஜய்க்கு மறந்துருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன நீ உங்களுக்கு ஞாபகம் இல்லை, விஜய்க்கு ஞாபகம் இருக்காது நான் சொல்கிறேன். மார்ச் 8 அப்படியா, ஓகே ரைட்டு, சரி. அதில் என்ன சொல்கிறேன், 2 கோடி உறுப்பினர்கள் எவ்வளோ உறுப்பினர்கள் ஆயிருக்கு கேட்கணுமா கேட்கக்கூடாது விஜய்? இங்கே 2 கோடி உறுப்பினர்கள், ஓகே. ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு கேண்டிடேட்ஸை செலெக்ஷன் பண்ணுறீங்க, நமக்கு அந்த கேண்டிடேட்ஸ் வந்து சார் எனக்கு உறுப்பினர் லிஸ்ட்டு கொடுங்க சார், நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவானா மாட்டானா? நிச்சயமா. எங்கே இருக்கு உங்கள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இருக்கா, உங்களோட மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கா உங்கள்கிட்ட? யார்கிட்டையுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் பக்காவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து வந்த பூத் முகவர்களாக அவங்களெல்லாம் மாற்றி அவங்களுக்கு நேரம் ட்ரைனிங் கொடுத்து, எப்பா இன்னும் 1 மாதம் தான்ப்பா, பிப்ரவரி 1 வாரம், முதல் வாரம் 2வது வாரம் இருந்துச்சுன்னா தேர்தல் அறிவிச்சிருவாங்க, நீ வீடு வீடாக போகணும்ப்பா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணணும், இது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, திமுக அதிமுக எலெக்ஷனுக்கு இப்போ தயாராகிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க தயாராகிட்டாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக தயாராகிட்டாங்க. அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் விருப்பமனு வாங்கி முடிச்சிட்டாரு எடப்பாடியார் வாங்கிட்டாரு. ஆமா, அதுவும் வாங்கி முடிச்சிட்டாரு. செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்டந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. நாம வந்து கிரவுண்ட்ல போய் பார்த்தா செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக திமுக அதிமுகவும் பம்பரமா சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கூட்டணியை பேசணும், இதை முடிக்கணும், பிரச்சாரத்துக்கான வியூகங்கள் என்னன்னு பார்க்கணும், தேசிய தலைவர்கள் யாரும் வர்றாங்கிற லிஸ்ட் எடுக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு. எல்லா வேலைகளையும் திமுக மகளிர் மாநாடு எதுக்கு போடுறாங்க? ஒரு மாநாடு முடிஞ்சது, அடுத்த மாநாடு இளைஞரணி மாநாடு. ஒவ்வொரு மாநாட்டிலையா என்னென்ன விஷயங்களை சொல்லணும், பெண்கள் வாக்குங்கிறது முக்கியம் இன்னைக்கு எல்லாரும் உணர்றாங்க. அப்ப பெண்கள் வாக்களை, ஏன்னா விஜய் ஒரு ஃபேக்டர், அதை நான் சொல்றேன். சோ அந்த ஃபேக்டரை உடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகளை பண்ணணும்? சரி, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியுமா? யாரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு ஒரு யோசனை இருந்தது. ஓபிஎஸ் ஒருவேளை வர்றதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஜேசிடி பிரபாகரனோ மற்றவர்களோ வந்திருக்க மாட்டாங்க. நம்ம கட்சியாவே போறோம், நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டோம்னா நமக்கு சீட்டு, நம்மளை தவிர பெரிய ஆட்கள் யாரும் இல்லை. வைத்தியலிங்கம் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு, ஓபிஎஸ் பையன் இருக்காரு, நான் இருக்கார், 4-5 பேர் தானே இருக்காங்க. அப்போ நமக்கு சீட்டு வந்துடும். அது இல்லாத காரணத்தில் தானே ஜேசிடி பிரபாகரனும் அவரோட பையன் அமலனும் போய் சேர்றாங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஓபிஎஸ், ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்கள் போனாலும் அறிவாலயத்துக்கு போனாலும் போவோம், விஜய் பக்கம் போக மாட்டோம். செங்கோட்டையன் அவர்களே ஏன் போனாரும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பேசுனது ஒருங்கிணைப்புக்காக தான் நாங்கள் பேசணும். செங்கோட்டையன் அவசரமாக ஏன் போனாரும் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் ட்ரம்ப் கார்டை பயன்படுத்த முயற்சி பண்ணார். ஆனால் இன்னைக்கும் அவர் என்டிஏக்குள்ள அவர் அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபீலை சுட்டு பார்த்தாங்க, உனக்கு 6 சீட்டு உனக்கு 3 சீட்டு ஃபீலை சுட்டு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் கோமா மசியல. பட் இதுக்கான அர்த்தம் எனக்கு கேட்டீங்கன்னா, சரி அதுக்கான வெளியே போலங்கிறது கிடையாது. எனக்கு சீட்ஸ் இது 10 இது ஜாஸ்தி பண்ணி கொடுங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் சாப விட்டாங்கன்னு செய்தியெல்லாம் வந்துச்சு. சாப விட்டதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு உடனே வெளியே போறேன்லாம் கிடையாது. இல்லை, எனக்கு 10 சீட்டு கொடு, 10 சீட்டு +1 ராஜ்யசபா கொடு அப்படிங்கிறதான். ஸோ அதில் டிடிவியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் ஒரு வேலை அப்படின்னா அவர் அதில் செட்டில் ஆயிடுவார். இல்லை வேற வழியே இல்லைன்னா இங்கே போவார். எங்க சார் டிவிக்கு வேற வழியே இல்ல. டிஎம்கே ஆப்ஷன் கிடையாது, அவர் கிடையாது. வேற வழியே இல்லனா போவார். ஓபிஎஸ் கூட டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, ஆனா டிடிவிக்கு இல்ல, டிஎம்கே ஆப்ஷன் கிடையாது. இதே பக்கம் இதே மாதிரி பாமக அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையா இருந்தா கூட என்டிஏக்குள்ள தான் கடைசியா செட்டில் ஆவாங்க. தனித்தனியா அப்ப எனக்கு ஒரு 10 கொடுத்துரு, எனக்கு ஒரு 15 கொடுத்துரு செட்டில் ஆவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா இன்னைக்கு ராமதாஸ் உதிர்க்கின்ற வார்த்தைகள், நீங்க ஆர்எஸ்எஸ் கைகூலிகள்னு பொண்ணை வச்சு பேசுற வார்த்தை, என்டிஏக்கு ராமதாஸ் விருப்பம் இல்லை அப்படிங்கறத ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப அவருக்கான சாய்ஸ் என்ன? எகைன் அவர் அமைதிப்படுத்தலாம் இல்லையா? சசிகலா மாதிரி நீங்க அமைதியா இருந்துருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்தலாம். படுத்துறதா சரியான இதா இருக்கும். ஏன்னா அவருக்கான சாய்ஸுமே அவருக்கு திமுக போலான்னு அவர் விருப்பம். ஆனா அத ஸ்டாலின் கூட முடிவு செய்யலாம். பட் திருமாவளவன் என்ன யோசிக்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். சார், அவங்க வந்து கூட்டணியில இருந்து ஒரு தொகுதி கூட வெளியே போயிடக்கூடாது, ஒரு கட்சி கூட வெளியே போக கூடாது, அவ்வளவு கன்சர்னா இருக்காங்க. இன்னொன்னு, திருமாவர்கள் நீங்க இந்த பேச்சு அப்பவே அடிபடும் போது என்ன சொன்னாரு, நான் தேர்தல் கூட புறக்கணிப்பேன், ஆமா நான் பாமக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னுமே இன்னைக்கும் முதலமைச்சர் யோசிக்கின்ற முக்கியமான விஷயம் நமக்கு விசிக முக்கியம், வட மாவட்டங்கள்ல முக்கியம், அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கார். அப்போ சீனியர் ராமதாஸுக்கு திமுக போலான்னு ஒரு ஆசை இருந்தாலும் எண்ணம் இருந்தாலும் அது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வேற வழியே இல்லை நமக்கு. ஓகே, சும்மா நம்ம தேர்தலை நின்னே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா விஜய் பக்கம் ஒரு யோசிக்கலாம் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஏற்கனவே ஜான்ட்ட என்ன கேட்டார், நீ வந்து அவர் சிஎம் ஆக்குறேன்னு சொன்ன, அதெல்லாம் விட்டு நான் மறந்துடுறேன், என் பையனை நீ வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆக்கலையடா யாரா நீன்னு கேட்டார். அவர் நீ மாற்றம் நேற்று அன்புமணின்னு ஒரு போஸ்டர் தூக்கிட்டு வந்தா, ஒழுங்கா நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு. நான் ஒன்று சொல்ல, அது வார்த்தை கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கும். பாமக நாசமாக பண்ண இடம் எது தெரியுமா? ஜான் தான். நீங்கள் அன்னைக்கு விசிக மக்கள் நல கூட்டணி, ஆமாம் யோசிச்சு பாருங்க. 2016 பாமக ஒருவேளை திமுக கூட போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 2016 எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம், இல்ல அப்படி இல்லாட்டி எம்எல்ஏ ஆகியிருப்பாங்க. 99 சீட் ஜெயிச்சிருந்தாங்க சார் அந்த எலெக்ஷன்ல. சொல்ல போனா அவங்களோட ஓட் டிஃபரன்ஸ் வந்து 2%. ஆமா 1.5%. இவர் எடுத்த பர்சன்ட் 4-5% பாமக. ரைட்டா? நான் அன்னைக்கு கூட சொன்னாங்க மக்கள் நல கூட்டணி தான் ஓட் ஸ்பாய்லர். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாமக தான் ஓட் ஸ்பாய்லர். 2016 கூட்டணிக்குள்ள போயிருந்தா 2019 எங்க இருந்திருப்பாரு? திமுக இருந்திருப்பாரு. 2021 திமுக இருந்திருப்பாரு.
எம்எல்ஏ ஆயிருப்பார். 2019 சில எம்பிக்களை உருவாக்கியிருப்பார். அன்புமணி எம்பி ஆயிருப்பார். 2024 மறுபடியும் எம்பி ஆயிருப்பார். தொடர்ச்சியாக இருந்திருப்பார். உங்கள் மினிஸ்டர் ஆகாட்டி கூட நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எம்பி ஆயிருப்பீங்க, உங்கள் மனைவி எம்பி ஆயிருப்பாங்க. நீங்கள் யாராருக்கெல்லாம் சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்களா? ஏன்னா எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபி சைடு. விசிக்கு என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. விசிக்கு அதிமுக பக்கம் போயிருக்குமா இல்லை மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த இடம் தான் பாமகவோட அழிவு ஆரம்பித்த இடம். அதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் திரு ஜான் ஆரோக்கியசாமி. அந்த ஜான் ஆரோக்கியசாமியை அன்னைக்கே ராமதாஸ் ஐயா கேட்ட கேள்வி, உன்னால என் பையனை எம்எல்ஏ கூட ஆக்க முடியல, அதுவும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி, நீ என்னடா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கேட்டார். அப்போ அதே ஜான் ஆரோக்கியசாமியை நம்பி வேற வழியே இல்லாம கூட போவார். அதனால சொல்றேன், வேற வழியே இல்லாத கூட யோசிக்கலாம், ஆனா போவாருன்னு சொல்லிட முடியாது. அன்புமணி கிட்ட போய் 160 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னார்னா எனக்கே ஷாக். இது அன்புமணி அவர் என்ன யோசிப்பாரு, இவரை நம்பியா நாம வந்து இதே மாதிரி தானே என்னடி சொன்ன அப்படி யோசிப்பாரா இல்லையா? அவர் சொல்லுவார்ல, இது இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி, சார் உங்கள்தான் சார் சொன்ன அந்த கதையா, மாற்றம் முன்னேற்ற அன்புமணி மட்டும் வந்துச்சுன்னா நீங்க 160 சீட்டு ஜெயிச்சிருக்கேன்னு சொன்னா சார், அவன் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்பாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இன்னொட அந்த எலெக்ஷன்ல ஒழுங்கா காம்ப்ரமைஸ் ஆகி போயிருந்தாரு இல்லாட்டி இன்னும் ராமதாஸ் சேவை அப்ப என்ன யோசிச்சிருந்திருக்காரு, நம்ம சில சீட் ஜெயிப்பெல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எதுவுமே ஜெயிக்கலன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு எவ்வளவு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால பாமக என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. ஆட்சியில இருந்த சித்தராமையாவை வீட்டுக்கு அமிச்சாரு. அதுல இப்ப நீங்க பல கதைகள்லாம் கேட்கும் போது அதுல ஜானே பணத்தை தூக்கிட்டு ஓடி வந்தாரு சில கதைகள்லாம் இருக்கு. ஆக்சுவலி ஜேபிஜின்னு ஒரு கன்சர்ன், அதுல வந்து ஜான் பால் கிரீஷ் அப்படின்ட்டு நீங்க வந்து கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தோம்னா சித்தராமையா காசு, டிகே சிவகுமார் காசு கொடுத்துட்டாரு. ஓகே, அந்த காசை வந்து தன்னோட பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடி வந்திருக்காரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அதெல்லாம் என்கிட்ட இப்போ சொல்றாங்க சில பேர், அந்த டீம்ல இருக்கிறவங்க பேசி அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா ஜான்னு சொல்லி சொல்றாங்க. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் விஜய் என்ன சொல்றாரு, நான் ஊழல் ஒழிக்க போறேன். யாரு புசி ஆனந்த் இன்னைக்கு என்ன பண்றாரு, பா சீட்டெல்லாம் வேலை பேசு, எவ்வளவு வேலை பேச முடியுமோ வேலை பேசு, டிக்கெட்டு நீ வந்து அதை சொல்ற, நீ மலேசியாவே பிளாக் டிக்கெட் விற்கிற, நீ சீட்னா எம்எல்ஏ சீட் வந்து இந்த ஜனநாயக மோட்ல இருக்கீங்க. அதனால ஜனநாயக டிக்கெட் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ சீட் முன்னாடி ஓபன் பண்ணிட்டாங்க. எப்போ ஒரு 2 கோடி ரூபா ஒரு எம்எல்ஏ சீட் 2 கோடி ரூபா. நீங்க 2 கோடி ரூபான்னு எல்லாம் சில பேர் வர மாட்டாங்களா? எது கிடைக்குதோ வாங்கி உள்ள போடு. 25 லட்சமா சரி பரவாயில்ல வா, 25 50 75 என்ன வருதோ வாங்கி. ஒன்றும் இல்லை சார், சின்ன இது வந்து பாஜக ஸ்ட்ராட்டஜின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க 2 கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கிட்டான். திமுக அவங்ககிட்ட போய் உனக்கு நான் 5 கோடி ரூபா கொடுக்குறேன், கடைசி நேரத்துல வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு சொல்லி நடக்க போகுது. நான் சொல்றேன் நடக்க போகுது. இண்டூர்ல நடந்துச்சு, காங்கிரஸ் வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்க. கண்டிப்பா நடக்குங்க, அதே மாதிரி நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. அவனுக்கு எங்க சில பேர் வியாபாரியா வரமாட்டானா, அப்படி 2 கோடி இல்ல ஒரு 50 லட்சம் தான் கொடுக்க. சரிப்பா ஓகே, விஜய் வந்து யாருன்னு எது பார்க்க போறது கிடையாது. ஸோ இது விஜய் கட்சியில இன்னைக்கும் அவங்களோட ப்ரொஃபைலா என்னங்கிறது விஜய்க்கு தெரியாது. ஓகே, நீ என்ன பேக்ரவுண்டில் வர்றீங்க, உங்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்கா, பின்னணி இருக்கா, எதுவுமே தெரியாமல் தான் விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது நாளை கேண்டிடேட் செலெக்ஷன் ஸ்க்ரூட்டினிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஏங்க திடீர்னு ஒரு ரவுடி வந்து சேருவாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு கொலகாரம் வந்து சேருவான், நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் விஜய் எப்படி கண்காணிக்க போகின்றார்? சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்காகவே வருவான். ஓகே, நான் 50 லட்சம் கட்டிட்டேன், எனக்கு திமுக கிட்ட போய் சரண்டர் ஆனேன்னா எனக்கு வந்து 2 கோடி ரூபா கொடுப்பேன், 1 கோடி ரூபா கொடுப்பேன். நீங்கள் அவங்களாம் விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர், இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் செலவு பண்ணிருக்காங்களா? கடுமையாக செலவு பண்ணிருக்காங்க. அதாவது நான் ரொம்ப காலமாக போஸ்டர் ஓட்டுறோம், பேனர் ஓட்டுறோம். எப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ காலம் நீ செலவு பண்ணிட்டே இருப்பேன், இது உனக்கு ஒரு நாள் ஆஃபர் வருது, நீ போவியா போக மாட்டியா? எங்கள் விஜயகாந்த் கட்சி இன்னைக்கு வரைக்கும் அழிந்த இடம் எது? நான் வந்து என் தோட்டத்தை விற்றுட்டு செலவு பண்ணி எலெக்ஷனில் நின்னேன், நடுத்தரில் நிற்கிறேன், வேறு வழியே இல்லை. அரசியலில் பிழைக்கிறோன்னா ஒன்று திமுக பக்கம் போகணும், இல்லை அதிமுக பக்கம் போடும். நடந்துச்சா நடக்கலையா? அப்போது இந்த பாடங்கள் ஏற்கனவே அரசியல் களத்தில் இருக்கின்றது. ஓகே, அதுதான் சிக்கல். சரி, கடைசி கேள்வி சார். டிஎம்கே கூட்டணி ரொம்ப ரொம்ப பேக்கடாக இருக்குது. உள்ளுக்குள்ளே யாராலையும் இப்போதைக்கு போக முடியாது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கலகக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த டைம் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். இந்த எலெக்ஷன்லேயே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி பூச்சாண்டியை காட்டாதீங்கன்னு எல்லா கட்சிகளும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சார் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது? சீட் ஷேரிங் வந்து எப்படி செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது? இல்லைங்க, திமுக ஏன்னா இப்போ இந்த காங்கிரஸில் இந்த மாதிரியான சில பேச்சுக்கள் வருகின்றன. இன்னைக்கு செலவு பிறந்த என்னதான் சொன்னாலும் சில குரல்கள் உள்ளே இருக்கு. அவங்க இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்திக்கும் என்ன யோசனையாக இருக்கலாம்னா, இப்போ 26 வேணா இந்த சிபிஐ வழக்கு பற்றி நம்ம பேசலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சிபிஐ வழக்கின் மூலியமாக விஜய் வளைப்பதற்கான வேலைகளும் நடக்கலாம். விஜய் ஒரு அங்கிட்டு செட்டில் ஆகிட்டாருன்னா, இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாருன்னா 29 நமக்கு டஃப் ஆகும், தமிழ்நாடும் டஃப் ஆகும். அப்போ ஒருவேளை விஜய் நம்ம இந்த பக்கம் கொண்டு வரதுக்கான பண்ணலாமா? ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேசி வேணுகோபால். அவர் என்ன யோசிக்கிறாரு, கேரளாவில் விஜய் பயன்படுத்திக்கலாம். எனக்கு புரியல சார், எல்லாருமே எதையே சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சியிலையும் காங்கிரஸ் நல்ல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. விஜய் போனாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன் வந்து இந்த சவாரி அரசியல காங்கிரஸ் விரும்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா விரும்புறாங்கல்ல.
கண்டிப்பா ஏன் விரும்புறாங்க. அவங்க பலத்தை அவங்க சரி, நம்பலையா? நான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்குமே நீங்க இப்போ திமுகவை நம்பி தானே காங்கிரஸ் இந்த களத்துல நிக்கிறாங்க. சார் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் மேல அவ்வளவு அதிருப்தி அதிருப்தி இருக்கு. இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் தான் அங்க ஜெயிக்க முடியும், பிஜேபி அங்க ஜெயிக்க முடியாது. அந்த ரியாலிட்டி கூட தெரியாம விஜய் வந்தா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட் செட் என்னன்னு சொல்லுது. அதை பயன்படுத்தணும், நம்ம 2029ல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இந்த வேலையை பண்றவர் கேசி வேணுகோபாலாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை உள்ள கொண்டு வரலாம். ஸோ ராகுல் காந்திக்கு என்ன ஒரு யோசனை இருக்கும், 29க்கு விஜய் நமக்கு ஒருவேளை பயன்படுவாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கலாம். பட் ஆனா இதை உடைச்சு இன்னைக்கு இல்லை, இந்த தேர்தலை நம்ம தனிச்சு நம்ம பார்த்துடலாம், நம்ம சேர்ந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சில குழப்பங்கள் இருக்கிற காரணத்தினால முதலமைச்சர் அநேகமாக ஒரு 3 சீட்டு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி விசிக்கு என்ன கேட்பாங்க, வேலையே செய்யாத காங்கிரஸ்க்கே நீங்க கொடுக்குறீங்களே, வேலை செய்ய எங்களுக்கு கொடுக்க, இது நியாயமான கேள்வி. நியாயமான கேள்வி. உண்மையாலுமே திமுக கூட்டணியில பெரிய 2வது கட்சினா காங்கிரஸ் கூட கிடையாது, விசிகே தான் பெரிய கட்சி. அவங்களுக்கு 2 டிஜிட்ஸ்ல கொடுக்கணுங்க தான் நான் சொல்லுவேன். நீங்க காங்கிரஸ் கூட கொடுக்கும் போது நீங்க கொடுக்கணும். ஸோ அவங்களும் கண்டிப்பா அவங்களுக்கும் 1 சீட் 2 சீட்டாவது கூட கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விசிகே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பெருசா கொடுக்க மாட்டாரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மையம் வந்தாங்கன்னா உதயசூரியன் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை வேற யாரும் புது பிளேயர்ஸ் இப்போ ஒருவேளை தேமுதிக வர்றாங்கன்னா உதயசூரியன், அவங்களுக்கு உதயசூரியனாக நம்ம ஒரு 160 வரைக்கும் நிற்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்போ திரும்ப மறுபடியும் கூட்டணி ஆட்சி இந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ என்டிஏல அது வலுவாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு பாஜகவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பாமகோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், தேமுதிக ஒரு இருந்தாங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி தான் இந்த செட்டப் இருக்கு. ஒன்று, இந்த போட்டி கடுமையாக இருக்கிற வாய்ப்புகளும் இருக்கு. நான் ஒரு இடம் ஆரம்பிச்ச இடம்ங்கிறது இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம். கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதை கலெக்ட் பண்ற இடத்துல எதிர்க்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லை, ஸ்பிளிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஒருவேளை பார்க்காம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், திமுக எல்லா செக்டார் வைஸா பாதிக்கப்பட்டாங்க. திமுக எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் நேரடியா 1,30,00,000 ரூபா, சாரி மன்னிக்கணும், 1,30,30,00,000 பேருக்கு நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன். அந்த வீட்டில் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்குறேன், நான் லேப்டாப் கொடுக்க போகிறேன், இது எனக்கு ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்து விடும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நேற்று நான் பேசினேன் ஒருத்தங்க, ஒரு அரசு ஊழியர், இன்னும் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அடையமா வந்துடும் போல இருக்கு. சூப்பர் சூப்பர், நாங்கள் யாருக்கு ஓட்டு போட, விஜய்க்கு தான் ஓட்டு போடு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஓட் ஸ்பிளிட் இருக்க தான் செய்யும், நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். அதனால தான் நீங்கள் செக்டார் வைஸா திமுக இவர்கள் எல்லாம் இல்ல சார். நான் ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணாரு, ஆமா, என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பலன்கள் கொடுத்தாரு, வெல்ஃபேர் ஆட்சி கொடுத்தாரு, கடைசியே அவர் கட்சி ஜெயிக்க முடியல. ஸோ அந்த மைண்ட் செட்டு மக்களுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்பயுமே சில சர்வே சொன்னது என்ன சொல்றாங்கன்னா, க்ளோஸா தான் இருக்கும் எலெக்ஷன்ஸ், ஃபைட் க்ளோஸா இருக்கும். நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான விக்டரி. ஏன்னா ஜென்ரலா என்ன நினைக்கணும்னா, விஜய் ஒரு ஸ்பாயிலர், அவர் ஏடிஎம்கேவோட ஓட்ஸை ஸ்பாயில் பண்ணுறாருன்னு சில இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி மாறுது. சில இடங்களில் டிஎம்கே ஓட்ஸை ஸ்பாயில் பண்ணுறாரு, சில இடங்களில் ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பாயில் பண்ணுறாரு. அப்போ ஈக்குவலாக ஸ்பாயில் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ஆபத்து. ஆட்டக்குலைப்பாளர், ஆமாம், 2 பேருக்குமே. இது ஒருத்தருக்கு கிடையாது. நீங்கள் சில பேர் இப்போ பாஜக தரப்பு பேசும்போது மைனாரிட்டிஸ் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறாருங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லை, மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணல, அவர் எல்லா இடங்களையும் கம்ப்ளீட், குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை அவர் அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணல, கிறிஸ்டியன் ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. சில எல்லா இடங்களையும் கன்சிஸ்டண்டாக இளைஞர்களோட ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. அது யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஆபத்தாக முடியும். அப்போ க்ளோஸாக போகும் நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக 2026 எலெக்ஷன்ஸை பற்றி உங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க. இந்த எலெக்ஷனை கணிக்க முடியாது, ஒரு நெக் டு நெக் ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் போகணும். உங்களுடைய பார்வை ரொம்ப ரிவ்யூவாக வச்சிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசிய நன்றி ஜெகதீஷ்.